நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உலகம் முழுவதுமே ஆறுதலை தேடி, இளைப்பாறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். மனிதனுடைய உள்ளங்களிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. மனிதன் நிம்மதியை தேடி என்னென்னலாமோ செய்து பார்க்கிறான், எதிலையுமே அவனுக்கு நிம்மதி இல்லை. குடித்து பார்க்கிறான், வெறித்து பார்க்கிறான், எதிலாவது எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று மனிதர்கள் ஓடுகிறார்கள், அலைகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். எதிலுமே அவர்களுக்கு நிம்மதி இல்லை. வெகு காலத்திற்கு முன்பு ஒரு தெலுங்கு பேசும் அருமையான ஒரு மனிதர் இருந்தார். ஒரு பெரிய தொழில் அதிபர், நிறைந்த செல்வம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு நிம்மதி இல்லை. குடித்து 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 நிம்மதி கிடைக்குமா என்று பார்த்தார். அதிகமாய் குடித்ததினால் தூக்கம் இல்லாமல் போனார். அவருக்கு தூக்கமே வருவதில்லை. நண்பரிடத்திலே ஷேர் பண்ணார். அவருடைய பணக்கார நண்பர்கள் ஆலோசனை சொன்னார்கள், எப்பா நீ நிறைய சம்பாதித்து விட்டாய், ஓய்வு நேரம் உனக்கு அதிகம் இருக்கிறது, வேலை கம்மி உனக்கு, அதனால் நீ இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற. நீ ஒன்று செய், ஒரு திரைப்படம் ஒன்றை உன்னுடைய பணத்தை வைத்து நீ எடு, நிறைய வேலைகள் வந்துவிடும், 24 hours பிஸியாகிருவேன், அப்புறம் உனக்கு இந்த பிரச்சனை இருக்காது என்று சொன்னார்கள். உடனே அவர் வேறு மொழி படத்தை விலைக்கு வாங்கி அதை தெலுங்கிலே டப்பிங் செய்தார். எதிர்பாராத விதமாய் படம் நன்றாய் ஓடியது. அவருக்கு மேலும் பணம் குமிந்தது. ஆனால் நிம்மதி, சமாதானம் இல்லை. நாட்கள் போய்கொண்டே இருந்தது. பிஸ்னஸை எல்லாம் பிள்ளைகளிடத்தில் கொடுத்தார். யாருக்கும் தெரியாமல் இமயமலைக்கு ஓடிப்போனார். அங்கே போய் நிம்மதியை தேடி அலைந்து தவம் இருந்து பார்த்தார், முடியல. நிம்மதி எங்கேயுமே அவருக்கு கிடைக்கல. அப்பொழுது அவர் டெல்லியிலே வந்து ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலிலே அமர்ந்து இரவெல்லாம் குடித்து கொண்டே இருந்தார். அவருடைய பக்கத்து அறையிலே இருந்த கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதர் பார்த்து ஒரு நாள் பகலில் அவருடைய கதவை தட்டி அவரிடத்தில் சுவிசேஷம் சொன்னார். நிம்மதி தேடி தூக்கம் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, இயேசுநாதர் தான் வழி என்று சொன்னார். அந்த மனிதரும் தான் தூங்கினால் சரி, நிம்மதி வந்தால் சரி என்று என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று சொன்னார். இயேசுநாதரிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மெய் சமாதானம் வேண்டும் என்று கண்ணீரோடு வேண்டிக் கொண்ட பொழுது அன்று இரவு குடிக்காமலே நிம்மதியாய் தூங்கி எழுப்பினார். ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே மறுபடியும் அவர் திரும்பி தன் வீட்டுக்கு வந்த பொழுது அவருடைய குடும்பம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை வெறுக்கிற குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் பெற்ற சந்தோஷம், இளைப்பாறுதல், சமாதானம் அவருக்குத்தானே தெரியும். ஆகவே அவர் குடும்பத்தை விட்டுவிட்டு மறுபடியும் அவர் ஆண்டவரை தேடி முழுமையாய் போய்விட்டார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு சொன்னார், இந்த உலகம் தருகிறபடி நான் உங்களுக்கு தருகிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் தருகிறேன். நீடித்த நிலைத்த சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இளைப்பாறுதல் நமக்கு எப்படி கிடைக்குமா? அவரிடத்தில் வந்தால் இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். ரெண்டாவது அவர் சொன்னது, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள்,
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். மூன்றாவதாக அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிறிஸ்தவ உலகம் பூர்வ பாதைகளை மறந்து போனது. கேட்டால் அது ஓல்டு ஃபேஷன், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கணும். அதுதான் இப்போ உள்ள வாலிபர்களுக்கு பிடிக்கும். பாட்டு, குத்தாட்டம். ஒரு 100 ஆண்டுகளாய் சினிமா துறையை நீங்கள் எடுத்து பாருங்க. 70 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திரைப்பட பாடல் பாருங்க. அந்த பாடலை பேராது ரசிப்பாங்களா? காலத்துக்கு தக்கபடி பாடல் டியூன் மாறிக்கொண்டே வருதா? ஒரு காலத்தில் பாடலில் வரிகளுக்கு அர்த்தம் இருந்து அதை ரசித்தார்கள். வர வர மியூசிக்கை ரசிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு மியூசிக்கும் என்னன்னு புரியலை, அவன் எழுதுகிற பாடல் வரிகளும் புரியலை, ஆனால் குத்தாட்டம் போடுறான். அதைத்தான் இப்போ உள்ள ரசிகர்கள். நீங்கள் அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்விலும் பாருங்கள், கிறிஸ்தவத்திலையும் பாருங்கள். காலங்களில் ஆவிக்குரிய உலகத்திலும் உலகம் அப்படியே உள்ள வந்துக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் மூடி பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுவார் இங்கிலாந்தில். சாங்கி என்பவர் பாடகர், அவர் பாடுவார். மூடி பிரசங்கியார் பிரசங்கிப்பார், சாங்கி அதற்கு முன்பு பாடுவார். என்ன பாடல் பாடினார்கள்? பாமாலை பாடல், விதவுட் ட்ரம்ஸ். ட்ரம்ஸே இல்லாமல் ஆர்கன் மாத்திரம் வாசித்து பாமாலை பாடல் பாடினார்கள். இதில் கன்வென்ஷன் மீட்டிங்கில். கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு அப்படி ஒரு கன்வென்ஷனை நீங்கள் எங்காவது பார்த்தது உண்டா? ஆனால் வரலாறு சொல்லுகிறது, மைதானத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்பார்களாம். சாங்கி பாடிக்கொண்டிருப்பார். அவருடைய பாடல் ஒரு 3-4 தாள் பேப்பர், 4 பக்கம் 5 பக்கம் இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாடல் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது பாடல் வரி முடிந்து அடுத்த பக்கத்துக்கு பாடல் திரும்பும் பொழுது அந்த பேப்பரை திருப்புற அந்த சத்தம் அட் அ டைமில் அப்படியே அந்த மைதானம் முழுசும் கேட்கும். அந்த பேப்பர் திருப்புற சத்தம் அப்படின்னு புக்கில் நான் வாசித்திருக்கேன். ஆனால் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு, இப்பொழுது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு தேனி இயேசு பண்ணையிலே பிளஸிங் யூத் மிஷனுடைய ஸ்தாபகர் பிரதர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் சவுண்ட் டாக்டரின் 2 நடத்தினார்கள். அதில் போய் கலந்து கொள்ள போய் நான் புத்தகத்திலே படித்த அந்த எழுப்புதல் சம்பவத்தை தேனி இயேசு பண்ணையிலே நானே நேரடியாக இருந்து பார்த்தேன். பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார், பின் ட்ராப் சைலண்டாக மக்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். அவர் ஆங்கிலத்தில் பேசுவார், தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்ணுவார்கள், எழுதி கொண்டே இருப்பார்கள். அவர் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டே இருக்கும்போது வேதத்தை வாசித்து பைபிளை திறந்து வாசித்து தான் எல்லாரும் பார்க்கணும்னு வச்சுருப்பார். அப்படி வேதத்தை வாசித்து விட்டு பைபிளில் ஒரு பேஜை அப்படி திருப்புவார் பாருங்க. அந்த அந்த கேம்பில் கலந்து கொண்ட எல்லாரும் அட் அ டைமில் அப்படி பைபிளை திருப்புவாங்க. கவனிச்சு அந்த பைபிள் திருப்புற சத்தம் தான் கேட்கும், வேறு எந்த சத்தமும் அங்கே இருக்க. எழுப்புதல், இத பூர்வ பாதை. அந்த பூர்வ பாதை மாறாமல் வருகிறவர் எனக்கு தெரிந்து இப்பொழுது இருக்கிறதுல ஆர் ஸ்டான்லி பிரதர். அதே போல பாமாலை பாட்டு ஒன்றை பாடித்தான் அவருடைய கருத்தரங்கு ஆரம்பிக்கும். தொடர்ந்து 3 hours 4 hours 5 hours நடந்து கொண்டே இருக்கும். ஒருவரும் சோர்வடைய மாட்டார்கள். அப்படி ஒரு அனாயிண்டிங். வழிகளிலே நின்று
பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு வருகிற ஆவிக்குரிய பாடல்கள் ஊழியக்காரர்கள் திரைப்பட கோமாளிகளுக்கு கொஞ்சம் கூட சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி மேடையே சினிமா பாணியில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கூத்தாடுகிறதை பார்க்கிறோம். கேட்டா ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதைத்தான் விரும்புகிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க, அங்கே உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. சரீரத்துக்கு வேண்டுமானால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம், பா ஹாப்பியாக ஒரு 3 hours போன நேரம் போனதே தெரியல, அப்படி இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையிலே தனி மனித ஒழுக்கம் அந்த கூட்டங்களில் இராது. தனி மனித ஒழுக்கம் இருக்காது. பூர்வ பாதை அதை ட்ரெண்டு மாற்றக்கூடாது. ட்ரெண்டு மாறுவதே அபிஷேகத்தினுடைய குறைவுக்கு அடையாளம். மெய்யான அபிஷேகம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தால் ஹோல் காங்கிரிகேஷனுக்கும் ஒரு பாமாலை பாட்டு போதும், ட்ரம்ஸ் வேண்டாம். ஒரு பாடலை பாடி பிரசங்கத்தை ஆரம்பித்தால் தேவ பிரசன்னம் வந்து நிற்கும். அந்த வழியிலே நடவுங்கள். அந்த வழிதான் வசனம் காட்டுகிற வழி. பூர்வ பாதையிலே நின்று நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, காலத்துக்கு தக்கபடி மாறுவதல்ல சுவிசேஷம். காலத்துக்கு தக்கபடி மாறுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவருடைய உபதேசங்கள் மாறாது, அவருடைய அபிஷேகம் மாறாது, நேரத்திற்கு ஏற்றபடியெல்லாம் அது மாறாது. இந்த ட்ரெண்டு அதுவல்ல. சமூக வலைதளங்கள், டிவி, அதிலே நம்முடைய ஊழியக்காரர்கள் நடிக்க துவங்கின அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விமர்சனம் உண்மையான தேவ மனிதர்கள் சொன்னார்கள். கிறிஸ்தவ பாடல் பாடி அதில் டான்ஸ் ஆடி அல்லது அதில் நடித்து வீடியோ போடுறீங்க, நல்லதுதான். அதில் குழந்தைகள் டான்ஸ் ஆடுறாங்க, தவறில்லை. ஆனால் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு அந்த ஊழியக்காரர்களும் அந்த பாடலில் நடிக்கிற அந்த சகோதரிகளும் சகோதரர்களும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு ஏன் மாற்றுறீங்க? சினிமாவில் கூட கதாநாயகனோ கதாநாயகியோ கனவு காண்பார்கள். அது ஒரு பாடல் காட்சியாய் அமைத்திருப்பார்கள். அப்படி கனவு காண்கிற சீனில் தான் ட்ரெஸ்ஸு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கனவு, அவங்க திரைப்படம் எடுக்கிறவங்க, அது சாசினுடைய கூடாரம்தான். ஜனங்களை பாவத்துக்குள்ளே வழி நடத்துகிறது தான் திரைப்படங்கள். அதில் கூட அவன் ஒரு லாஜிக் வச்சிருக்கிறான். ஆனால் நித்திய ஜீவனை நாங்கள் கற்றுத்தருகிறோம் என்று சொல்லி வருகிற நம்முடைய மக்கள், இது அப்பமே வந்துச்சு. இன்னைக்கு அது எவ்வளவோ காலங்கள் யூடியூப்ல இன்னைக்கு நின்றுட்டுருக்கு. கேட்டா ட்ரெண்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதான் பிடிச்சிருக்கு. யார் சொன்னது? நீங்களா நினச்சிக்கிற வேண்டியது இல்லை. பிரியமானவர்களே, சிம்சோன் ஆண்டவருடைய வல்லமையினாலே முன் குறிக்கப்பட்ட நியாயாதிபதியாய் பிறந்தவன். பிரதிஷ்டையோடு இருந்தான். அவன் மேலே தேவ வல்லமை இருந்தது. பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் சொன்னார். அந்த வல்லமை இருந்ததினால் தான்
அந்த முழு வல்லமையோடு அவன் இருக்கும் பொழுது நேராய் அந்த சிங்கம் கர்ஜித்து வந்த பொழுது ஒரே அடியிலே சிங்கத்தை அடித்து கொலை செய்தான் சிம்சோன். ஆனால் சில நாள் கழித்து செத்த சிங்கத்தை எப்படி இருக்கிறது என்று பார்க்க போனான். அந்த சிங்கம் செத்து கிடந்தது. அதனுடைய வாய்க்குள்ளே தேன்கூடு இருந்தது. செத்த சிங்கத்தை தொட்டான். அந்த தேன்கூட்டிலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்டான். அவனுடைய பிரதிஷ்டை செத்ததை தொடக்கூடாது. திராட்சை செடியில் தோன்றுகிற எதையும் சாப்பிடக்கூடாது. அந்த சிங்கம் செத்து கிடந்த இடம் திராட்சை தோட்டத்து நடுவிலே என்றால் அங்கே இருந்த அந்த தேன்கூட்டில் இருக்கிற தேனில் பெரும்பகுதி தேன் திராட்சை பூவிலிருந்து வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிரதிஷ்டையும் உடைந்தது. செத்ததை தொட்டான். திராட்சை பூவிலிருந்து வந்த தேனை சாப்பிட்டான். பிரதிஷ்டை அவன் குறையும் பொழுது அவன் மேலிருந்த அபிஷேக வல்லமை குறைந்தது. அவனுக்கு தெரியலை. அடுத்து பெலிஸ்தர்களை கொல்வதற்கு ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை கையில் எடுக்க வேண்டியிருந்தது. முதல்ல எந்த உபகரணமும் இல்லாமல் வெறும் கையாலே சிங்கத்தை அடித்து கொன்றவன் இப்பொழுது எதிரிகளை அழிப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. இப்படித்தான் கிறிஸ்தவத்திலே இந்த மியூசிக்கு, குத்தாட்டம், பாட்டு, டான்ஸு எல்லாம் வந்தது. புகை போடும் அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. எல்லாம் மடைமாற்றம். இல்லாத அபிஷேகத்தை இருக்கிறதை போல ஜனங்களுக்குள்ளே ஒரு பரவச உணர்வை மாத்திரம் உருவாக்க. அது மெய்யான அபிஷேகம் அல்ல. மெய்யான அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கி வருமானால் அவனுடைய தனி மனித வாழ்வு மாறும். அவனுடைய ஒழுக்கம் அங்கே சரியாயிருக்கும். ஏன் இந்த ஒழுக்கங்கள் கெட்டு போயிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில்? அபிஷேகம் இல்லை, பிரதிஷ்டை இல்லை. இவர்களுக்கு இனி பக்கவாத்தியங்கள் தேவை. இனி ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தணும்னா ட்ரம்ஸ் அவங்களுக்கு தேவை. வேகமாய் கொட்டடித்தால் தான் அபிஷேகம் இறங்குவதை போல இவங்க எல்லாத்தையும் செய்து காட்ட வேண்டும். மாம்சிகத்திலே உணர்ச்சி வசப்படுவதை ஆவியிலே அபிஷேகம் என்று போலியாய் பாவம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். மெய்யான அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இறங்கினால் தணிக்க முடியாத ஒரு ஆத்தும தாகம் வரும். ஆண்டவரை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற ஆவியின் கனிகள் வரும். எதுவுமே இன்றைக்கு இல்லை. கிறிஸ்தவ குணாதிசயங்கள் எதுவுமே இல்லாமல் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லுகிறோம். காரணம், பூர்வ பாதைகளிலே பார்த்து அந்த பூர்வ வழிகளிலே நாம் நடக்காமல் இருக்கிறோம். அந்த பூர்வமான வழிகளிலே நடவுங்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களா? ரொம்ப சந்தோஷம். ஊழியம் எப்படி செய்ய வேண்டும்? ஊழியம் என்றால் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 28 அதிகாரம் தான். என்ன விதமான ஊழியத்தை கடவுள் உங்கள் கையில் கொடுத்திருந்தாலும் அந்த ஊழியத்திற்கான சட்டமும் திட்டமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரத்தை வாசியுங்கள். அந்த பாதை, அதான் பூர்வ பாதை. அந்த பாதையிலே நடந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவருடைய குடும்பமாய், கிறிஸ்தவ குடும்பமாய் நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமாய் வளர்க்க வேண்டும். பூர்வ பாதையிலே என் குடும்பம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அப்போஸ்தலருக்கு பிறகு வருகிற அத்தனை நிருபங்களையும் வாசியுங்கள். அந்த நிருபங்கள் தான் நமக்கு சட்டதிட்டங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற, குடும்பங்களிலே சந்திக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிருபங்களிலே அப்போஸ்தலர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். அதை வாசியுங்கள். அந்த பூர்வ பாதையிலே நின்று அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான செய்தி வேளைக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். பூர்வ பாதை எது என்று விசாரித்து அதிலே நல்ல வழி எது என்று கண்டு அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னீங்களே.
எங்கள் ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் போலிகளை நம்பி வேகமாய் ட்ரம்ஸ் வாசித்து ஆவியிலே கைத்தட்டி ஆவியிலே நிரம்புவது அதுதான் ஆவிக்குரிய அனுபவம் என்று எண்ணி தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் கிறிஸ்தவ குணாதிசயங்கள் பண்புகள் இல்லாமல் சீரழிந்து கொண்டிருக்கிற எங்கள் ஜனத்தை பாரும் அப்பா. நாங்களும் அதிலே சிக்குண்டு வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி எங்களையும் பாதுகாத்தார்கள். எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தேவை. உம்முடைய வழி எது என்று பார்த்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நாங்கள் நடக்க பவுல் அப்போஸ்தலன் போன்ற அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு காண்பித்த நல்ல மாதிரியை நாங்கள் பின்பற்றி கடந்து வர எங்கள் ஒவ்வொருவரையும் வசனத்தின் பக்கம் திருப்பும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.